கார்ஸ் இல்ல பைக்ஸை ரெண்டுக்கு தருவதை பார்த்துருப்பீங்க. ஆனா ஒரு பொண்ணை 2-3 மணி நேரத்துக்கு ரெண்டுக்கு எடுத்துட்டு வேணும்னா அவங்களையே கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், அதன் பின்னாடி பிரிஞ்சிடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இருக்க கண்ட்ரியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி இங்க இருக்க ஒவ்வொரு பெண்ணும் மூக்குல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்பாங்க. அண்ட் இங்க கல்யாணம் பண்ணவங்களை விட விவாகரத்து வாங்கினவங்களே அதிகமா இருப்பாங்க. இது மட்டும் இல்ல, இந்த நாட்டுல கூகுள், ஃபேஸ்புக், ட்விட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, டிவி கூட பார்க்க கூடாது, முக்கியமா ஆண்கள் ஷார்ட்ஸ் போடக்கூடாது. இந்த ரூல்ஸ் எல்லாம் கேட்டு இது நார்த் கொரியான்னு பிக்ஸ் ஆகாதீங்க, ஏன்னா இது அதை விட பவர்ஃபுல் நாடு. அப்படின்னா எந்த நாடு இது? இந்த நாடுக்கு ஏன் 2 பேர்கள் இருக்கு? இங்க உண்மையாவே 2 மணி நேரத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதனாலதான் இங்க டிவோர்ஸ் அதிகமா வாங்குறாங்களா? விபச்சாரம் பண்ண மரண தண்டனை தரும் நாடுல லட்சக்கணக்கான பேர் அந்த வேலையை எப்படி பண்றாங்க? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த நாடு வேற எதுவும் இல்ல, ஈரான். இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் கூட போர் புரியிற ஈரான். நம்ம ஃபர்ஸ்ட் ஈரான் நாட்டோட பெயர், அதோட சரித்திரத்தை பத்தி பார்த்தா பூர்வீகமா இந்த நாட்டை பெர்ஷியான்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ அபிஷியலா இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான்னு சொல்றாங்க. பெர்ஷியன் லாங்குவேஜ்ல ஈரான்னு சொன்னா அது ஆரியன் பூமின்னு அர்த்தம். இங்க இருக்க மக்கள் ஆரிய வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இந்த ஈரான் மிக முக்கிய இடத்துல 10 நாடுகளுக்கு நடுவுல இருக்கு. டர்க்கி, ஈராக், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், அர்மேனியா அண்ட் அஜர்பைஜான் மாதிரியான நாடுகள் ஈரானை சுத்தி இருக்கு. ஈரானோட தலைநகரம் டெஹரான். இது அந்த நாட்டிலேயே மிகப்பெரிய நகரம். இந்த ஈரானோட பொருளாதாரம் பற்றி பார்த்தா இது ஆயில மட்டுமே சார்ந்து இல்ல. உலகளவுல பிஸ்தா உற்பத்தி 20% ஈரான்ல இருந்து ஏற்றுமதி ஆகுது. அதனாலேயே இதை கேபிட்டல் ஆஃப் பிஸ்தான்னு சொல்லுவாங்க. பிஸ்தா வியாபாரம் ஈரான் எக்கானமில முக்கிய கதாபாத்திரமா விளங்குது. அது மட்டும் இல்ல, உலகத்திலே ரொம்ப பியூரான விலை உயர்ந்த குங்குமப்பூ கூட இங்கிருந்து அதிகமா உற்பத்தி ஆகுது. காஷ்மீர் குங்குமப்பூவை விட ஈரான் குங்குமப்பூவிற்கு வேர்ல்டு மார்க்கெட்ல நல்ல டிமாண்ட் இருக்கு. ஈரான்ல திவாச்சி கார்பெட்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்திலே பெஸ்ட் கார்பெட்ஸ் இங்க தான் தயாரிக்கப்படுது. இதுவும் ரொம்ப முக்கியமான வருமானமா இருக்கு. ஆனாலும் ஈரானுக்கு முதன்மை வருமானம் அவங்களுடைய கருப்பு தங்கம். உலக அளவில் இருக்க மொத்த எண்ணெய் இருப்புல ஏறக்குறைய 10% ஈரான் கிட்ட தான் இருக்கு. அதுல 25% மட்டுமே எண்ணெய் எடுக்க அனுமதிக்கப்பட்டு இருக்கு. எண்ணெய் இருப்பு பக்கமே சுமார் 25 பில்லியன் பேரல்ஸ் ஆயில்ஸ் ஈரான் வச்சிருக்காங்க. அதோட ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 4 பில்லியன் பேரல்ஸ்ல ஆயில பம்ப் பண்ணி உலகத்துக்கே சப்ளை பண்ணுது. இந்த ஆயில் எக்ஸ்போர்ட் பிசினஸ் மூலமா தான் ஈரான் அதிக அளவுல பணத்தை சம்பாதிக்குது. ஆயில் மட்டுமே இல்ல, நேச்சுரல் கேஸ் உற்பத்தியில கூட ஈரான் உலக அளவுல 2வது இடத்துல இருக்கு. இதை வச்சு புரிஞ்சுக்கலாம் இது எவ்வளவு பவர்ஃபுல் நாடுன்னு. இனி ஈரானோட வித்தியாசமான சட்டங்கள் மற்றும் சமூகத்தை பத்தி பார்த்தா இங்க 99% மக்கள் இஸ்லாமியத்தை கடைபிடிக்கிறாங்க. மேலும் ஈரான்ல இருக்க பெண்களுக்கான கட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகம். 9 வயது தாண்டிய ஒவ்வொரு பெண்ணும் வெளியே வரும்போது ஸ்கார்ஃப் இல்ல ஹிஜாப் கண்டிப்பா போட்டிருக்கணும். எந்த ஒரு பெண்ணும் ஸ்கார்ஃப் போடாம வீட்டுக்கு வெளியே கால் வைக்க கூடாது. பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் இங்க சில கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆண்கள் தெரியாம கூட ஷார்ட்ஸ் இல்ல ஆஃப் பேண்ட் போடக்கூடாது. அப்படி விதிமீறினா அவங்கள தூக்கி ஜெயில போடுவாங்க. பெண்கள் ஸ்போர்ட்ஸ்ல டைரக்டா இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு ரூல் இருப்பதால தைரியமா ஆண்களோட ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்டேடியம்ல போய் மேட்சஸ் பார்த்துட்டு வருவாங்க. இன்னும் ஈரான்ல கல்யாண விஷயம் ரொம்ப விசித்திரமா இருக்கும். இப்போ வரைக்கும் இங்க குழந்தை திருமணம் நடக்குது. பொண்ணுக்கு 13, பையனுக்கு 15 வயது வந்தா போதும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்துல உலகம் முழுவதும் ஈரானுக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் ஈரான் கவர்மெண்ட் இதை ஊக்குவிக்குது. இங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஷார்ட் டேர்ம் மேரேஜஸ். நீங்க ஜஸ்ட் சில மணி நேரத்துக்கு, அதாவது 2 இல்ல 4 மணி நேரத்துக்கு கல்யாண உறவுல இருந்துட்டு அதன் பின்னாடி பிரிஞ்சிடலாம். இதை தான் சிக்கேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஈரான்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னா குறைஞ்சது 1 மணி நேரம் பர்த் கண்ட்ரோல் பற்றி கிளாஸ் கவனிப்பது தவிர்க்க முடியாது. ஒருவேளை யாராவது ஒருத்தன் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டா அங்க இருக்க பப்ளிக் அவனுக்கு அதே பொண்ணை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்கிற உரிமை இருக்கு. இதனாலதான் ஈரான்ல பேச்சுலர்ஸை விட டிவோர்ஸ் வாங்கின பெண்கள் அதிகமா இருக்காங்க. ஈரான்ல விபச்சாரம் முழுவதுமா சட்டவிரோதம் மற்றும் ஷரியா சட்டத்தின் கீழ் அவங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும். இருந்தாலும் சியா இஸ்லாமிய சம்பிரதாயம் படி சிக்கே என்ற லூப் ஹோல் மூலமா சில மணி நேரம் இல்ல நாள் கணக்கா செக்ஸ்க்காக பணத்தை வாங்குவது லீகலா நடக்குது. இது சேரிட்டி ஹவுசஸ், மசாஜ் பார்லர் இல்ல பிரைவேட் ஹோம்ஸ்ல பரவலா நடக்குது. இது அதிகாரப்பூர்வமா டினைட் பண்ணியிருந்தாலும் எக்கனாமிக் கிரைசிஸ், வறுமை, வேலைவாய்ப்பு இல்லாததால அண்டர் கிரவுண்ட் செக்ஸ் ட்ரேட் ரொம்ப அதிகமாகி இருக்கு. 2017 கணக்கெடுப்பு படி கிட்டத்தட்ட 2.3 லட்சம் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களாம். அதுவும் டெஹரான்லயே அதிகமா இருக்காங்களாம். ஆன்லைன் இன்டர்நெட் மூலமா இந்த விஷயம் அதிக அளவுல பரவி வறுமையில இருக்க 12 இருந்து 18 வயது பெண்கள் அதிக அளவுல இதுல இறங்குறாங்க. ஈரான்ல டெக்னாலஜி அண்ட் மீடியா யூஸ் பண்றதுக்கு கூட நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. இங்க சேட்டலைட் டெலிவிஷன் தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்து மக்கள் கெட்டு போவாங்கன்னு அரசாங்கம் இதை பண்ணிருக்காங்க. இன்டர்நெட் விஷயத்துல கூட ஈரான் ரொம்ப கண்ட்ரோலா இருக்காங்க. கூகுள் ஒரு ஸ்பை வெப்சைட்டா பாக்குறாங்க. கூகுள் யூஸ் பண்ணா அவங்களோட டேட்டாலாம் லீக் ஆகிரும்னு நம்புறாங்க. சோ கவர்மெண்ட் சொந்தமா நேஷனல் இன்டர்நெட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர் மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் கூட இங்க மொத்தமா பேன் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் 40% மக்கள் மட்டுமே இங்க இன்டர்நெட்டை பயன்படுத்துவாங்க. இன்னும் ஆரோக்கியம், அழகு விஷயத்துல ஈரான் மக்களோட கலாச்சாரம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இங்குள்ள பெண்கள் மற்றும் ஆண்கள் கூட தன்னோட மூக்கு அழகா இருக்கணும்னு நினைப்பாங்க. 10ல் 8 பெண்கள் மூக்குல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்பாங்க. மூக்கு மேல பிளாஸ்டர் இல்ல பேண்டேஜ் இருப்பது இங்க ஒரு ஃபேஷன். அண்ட் இதை அடையாளமா
பார்ப்பாங்க. அதனாலேயே சர்ஜரி பண்ணிட்டு பேண்டேஜ் போட்டுட்டு திரும்புவாங்க. ஈரான்ல ஃபுட் கூட சிறப்பா இருக்கும். முக்கியமா நான்வெஜ் வெரைட்டிஸ் அதிகமா இருக்கும். இங்க இருக்க லோக்கல் மீட் சாப்பிடாம போனா ஈரான் ட்ரிப்பே வேஸ்ட்னு பொதுவா சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க யார் வீட்டுக்காச்சும் போனா கண்டிப்பா ஒரு ஃப்ளவர் பொக்கே இல்ல ஒரு கிஃப்ட் கொண்டு போனோம், இல்லனா அவங்க கோவத்துக்கு ஆளாவீங்க. இயற்கையாவே ஈரான்ல ரொம்ப குறைவா மழை பொழியும். ஒரு வருடத்திற்கு 4 இன்ச் மட்டுமே மழை பொழியும். அதனாலேயே இந்த நாட்டில் பாதி அளவுக்கு காஞ்சி கிடைக்கும். ஆனாலும் மக்கள் தேவைக்காக பல்வேறு வழிகள்ல தண்ணீரை கொண்டு வராங்க. ஈரான்ல ஏர் பொல்யூஷன் கூட ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 27,000 பேர் இறந்து போறாங்க. ஈரான்ல ஆல்கஹால பர்மனண்டா பேன் பண்ணிருக்காங்க. ஆனாலும் பிளாக் மார்க்கெட்ல இல்லீகலா செல் பண்ணிட்டு இருக்காங்க. இதால அரசாங்கமும் மறைமுகமா நிறைய சம்பாதிக்குது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஈரான்ல 3 வகையான காலண்டர்கள் யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமானதா சோலார் ஹிஜ்ரி கேலண்டர் பயன்படுத்துவாங்க. அதோட கிரகோரிக் கேலண்டர் அண்ட் இஸ்லாமிக் கேலண்டர் பயன்படுத்துவாங்க. ஈரான்ல கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. 1970ல ஜஸ்ட் 37% எழுத்தறிவு விகிதம் இருந்தது. ஆனா இப்போ 93% உயர்ந்திருக்குன்னா அப்போ எஜுகேஷன்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இந்தியால இருந்து கூட அங்க நிறைய பேர் போய் படிக்கிறாங்க. இவங்க ஆர்மி கூட ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் வெல் ட்ரைன்டா இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல கூட ஈரான் குறைஞ்சதே இல்ல. இவங்களோட நேஷனல் ஃபுட்பால் டீம் ஆசிய கப் 3 முறை ஜெயிச்சிருக்காங்க. வாலிபால், பாஸ்கெட் பால், ஸ்கீயிங் மாதிரியான ஸ்போர்ட்ஸ் கூட ஈரான்ல சப்போர்ட் பண்றாங்க. ஈரான்ல யுனெஸ்கோ தலங்கள் 24 வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ஸ் இருக்கு. இது சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சிறந்த இடமா விளங்குது. இங்குள்ள மக்கள் சுற்றுலா பயணிகள் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மரியாதையா நடந்துப்பாங்க. ஈரான் நம்ம இந்தியாவுக்கு ஒரு நல்ல நட்பு ரீதியான நாடா இருக்கு. விசா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருந்தா ஜஸ்ட் 8 இல்ல 9 நாட்களே ஈரான் விசா அப்ரூவல் கிடைக்கும். ஈரான்ல ஒரு வாரம் சுத்த கிட்டத்தட்ட 50,000 தேவைப்படும். ஈரான்ல இருக்க ஆசிய சிறுத்தைகள் உலகத்திலேயே ரொம்ப அரிதானது. இதை அங்க மட்டுமே பார்க்க முடியும். இந்த ஈரான் வீடியோவை பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கமே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.